பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஆமாங்க, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். கவலை நம்ம வைக்கக்கூடாது. ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு கவலை, பாடுகள், சஞ்சலங்கள் எல்லாம் வர செய்யும். மனிதனாக பிறந்தால் மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் பார்த்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து கர்த்தருக்கு அதை தெரிவித்து, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே வெளிச்சங்கமா இருக்கு, வெளியரங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம அவரிடத்துல எதுவுமே கேட்காம இருப்போமா? அப்பா கிட்டத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம்ல. அதே மாதிரி, ஏசப்பா எனக்கு இது கஷ்டமா இருக்கு, என்கிட்ட இவ்வளவு கவலைகள் இருக்கு, நான் இதை குறித்து கலக்க முடியறேன், எனக்கு உதவி புரிய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட நீங்க சொல்லும் போது, நான் இருக்கேன் அப்படின்னு ஏசப்பா உங்களுக்கு பதில் தருவாங்க. அவருடைய வசனம் மூலியமா உங்களுக்கு போதிப்பாங்க. இல்ல பிற ஒரு தூதனை அனுப்புவாங்க, ஒரு மனுஷனை உங்களுக்கு ஒரு உதவி புரிய அனுப்புவாங்க. அங்க நீங்க மனுஷனை பார்க்காம ஆண்டவர் அனுப்பினவராய் பார்க்கும்போது, ஆண்டவர் ஒரு மனிதன் மூலியமாய் உதவி செய்து விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். அந்த டைம்ல ஆண்டவர் நீங்க கிடைச்சத பெருசா பாக்குறீங்களா, கொடுத்தவரை பெருசா பாக்குறீங்களா என்பதுல ஆண்டவர் பார்ப்பாங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது பரலோகம் மகிமைப்படும். உங்களிடத்துல இருக்கிற கவலைய, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் அவரிடத்தில், இயேசுவிடத்தில், என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்றாரு. என்னிடம்னா அது இயேசு சொல்லுகிற வார்த்தை. அவரிடத்துல போகும்போது அவர் இளைப்பாறுதல் தருவார். மனதில் இருக்கிற எல்லா கவலைகள் எல்லாம் உங்களை ஒடுக்கக்கூடிய எல்லா கவலைகள் எல்லாம் மாறும். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். எது நல்ல வார்த்தை? ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னோடு கூட கடைசி பரியந்தமும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவரை போல நல்ல வார்த்தைகளை சொல்ல, அவரை போல நல்லவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. இந்த உலகத்துல நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 33 வருடம் இந்த உலகத்துல வாழ்ந்து சிங்காசனத்துக்கு, அதாவது வானத்துக்கு ஏறி போகும்போது நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்துட்டு போயிருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல பாதையை காண்பித்து நல்வழியில நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுப்பாங்க. நம்மளுடைய நல் வார்த்தையினால பிறர்கள் மகிழ்ச்சி ஆகணுமே தவிர ஏற்கனவே அவர்கள் கவலையில இருப்பாங்க. நம்ம பேசுற வார்த்தை இன்னும் அவர்களை கவலைக்குரியதாய் ஆக்கி விடாமல் இருக்க ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை தான் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும், இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, இயேசுப்பாவை மகிமைப்படுத்தி செலுத்தும் போது, அந்த மகிழ்ச்சிக்குரியான உங்க வார்த்தை, இந்த பரிசுத்த வேதாகமம், இதுல இருக்கிற சத்தியங்கள் எல்லாம் உண்மையானது. இவை எல்லாம் மகிழ்ச்சியை தரும். நீங்க ஒடுக்கப்படும் போது, நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது, கஷ்டத்துல இருக்கும்போது, எல்லாவற்றிலும் ஏசப்பா உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை தருகிற இந்த நல் வார்த்தையை உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். சோ வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானியுங்க. பைபிள், பரிசுத்த வேதாகமம் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுறது. பிரேயர், நாம ஏறெடுக்கிற ஜபம் நம்ம ஏசப்பாவிடத்துல பேச இருக்கிறது. சோ தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக அறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஏசப்பா இந்த நேரத்திலும் ஏசப்பா இருக்கிற எல்லாரையும், இந்த வீடியோவை காண்கிற எல்லோரையும், எல்லோரையும் உங்களுடைய அன்பின் கருத்துக்குள்ளாக வைத்திருக்கிறேன். யார் யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கவலையற்று மகிழ்ச்சியோடு வாழ ஏசப்பா உம்முடைய நாமத்தினால கேட்கிறேன். அவர்கள் உள்ளத்துக்குள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக தகப்பனே. ஏசப்பா மீண்டும் இழந்த சந்தோஷத்தை நீர் திருப்பி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா இந்த உலகத்தை குறித்து கவலைப்படுகிற, ஏசப்பா தன்னுடைய பிசினஸை குறித்து கவலைப்படுகிற, தன்னுடைய சுகவீனமான பலவீனமான பெற்றோர் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற, ஏசப்பா தன்னுடைய
தாய்மாரை குறித்து கவலைப்படுகிற எல்லா கவலைகளும் இயேசுவின் நாமத்தில் நீக்கி போடுங்க தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா தன்னுடைய உடல் சரீரத்தின் பலவீனத்தை குறித்து கவலைப்படுகிற எல்லா கவலைகளும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போட்டு இசப்பா அவர்களுக்குள்ளாக ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். பிசினஸ்ல ஒரு உயர்வை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்துல இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கவலை எல்லாம் மாறட்டும். உடைய தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். இருதயத்தை ஒடுக்க கூடாதபடி இசப்பா இருதயத்தை ஒடுக்குகிற கவலை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இருதயத்துல நீர் தங்கி இருக்கிற ஆலயமாக அதை மாற்றுங்க தகப்பனே. இசப்பா கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. நீ சீக்கிரம் வருகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்புறம் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள்.